பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திருவை புனித பிரான்சிஸ் சவேரியார் அவரின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. புனித பிரான்சிஸ் சவேரியார் வாழ்வில் என்று 3 முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, உலக இன்பத்தை வெறுத்தல். புனித பிரான்சிஸ் சவேரியார் உலக நாட்டம் கொண்டிருந்த போது இன்னாசியார் அவருக்கு இறை வார்த்தையை கூறினார். ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவே இழப்பா என்று அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அந்த வார்த்தை புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்வை திருப்பி அமைத்தது. பிரான்சிஸ் சவேரியார் உலக வாழ்க்கையை வெறுத்து கடவுளுக்கு பணி செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டார். இரண்டாவதாக, மறைப்பறிப்பு பணியில் ஆர்வம். புனித பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயின் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து சொல்ல முன் வந்தார். நாமும் புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல ஆண்டவரின் வார்த்தையை அந்த வார்த்தை செல்லாத இடத்தில் நாம் சென்று போதிக்க வேண்டும். மூன்றாவதாக, அயராது உழைத்தவர். புனித பிரான்சிஸ் சவேரியார் தனது வாழ்வில் முழுமையாக உழைத்து கொண்டே இருந்தார். அவரை போல நாமும் உழைக்க வேண்டும். புனித தொன்போஸ்கோ தன் வாழ்வில் கூறுவார், நாம் ஓய்வெடுப்பது விண்ணகத்தில் தான், மண்ணகத்தில் நாம் உழைக்க வேண்டும் என்று. எனவே அயராது உழைப்போம், இறையாட்சியை பூ உலகில் அமைப்போம், புனிதத்தில் வளர்வோம். ஆமேன்.